अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमद् वेदांत தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையை பற்றி அமைந்துள்ள 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரம். இதை ஒரே இரவிலேயே வேதாந்த தேசிகன் அருளி செய்தார் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தினுடைய முதலிலே பிரஸ்தாப பத்ததி என்று அமைந்திருக்கிறது. அந்த பிரஸ்தாப பத்ததியாவது முன்னுரை போலே சில விஷயங்களை தெரிவிக்கிறார். அதிலே 5வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பாதுகை உயர்ந்தவர்களுடைய தலையிலேயும் இருக்கிறது, நீச்சனான என்னுடைய தலையிலேயும் இருக்கிறது. அப்படிப்பட்ட, அதாவது எம்பெருமான் எப்படி பரத்வம் சௌலபியம் இரண்டும் உடையவனோ அதுபோல எம்பெருமானுடைய பாதுகையும் கூட அந்த மேன்மை எளிமை இரண்டும் உடையதல்லவா. அப்படிப்பட்ட பாதுகையை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்பதாக இந்த 5வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். நீச்சேபி ஹந்த மம மூர்தனி நிர்விசேஷம் துங்கேபி யன்னிவேசதே நிகமோத்தமாங்கே பிராச்சேதச பிரபிருதிபிஹி பிரதமோபகீதம் ஸ்தோஷ்யாமி ரங்கபதிர் பாதுகையோர் யுகந்தத். இந்த பாதுகை எப்படிப்பட்டது என்று கேட்டால், நீச்சேபி ஹந்த மம மூர்தனி என்கிறார். மிகவும் நீச்சனான என்னுடைய தலைமையிலேயும் இருக்கிறது. ஆனால் இன்னும் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், நிகமோத்தமாங்கே துங்கே அபி, மிகவும் உத்துங்கமான உயர்ந்ததான நிகமோத்தமாங்கம் என்னால் நிகமம் வேதங்கள், அதனுடைய உத்தமாங்கம் என்னால் உபனிஷத்துக்கள். அப்போ வேதாந்தங்களிலேயும் இந்த பாதுகை இருக்கிறது. அதாவது வேதாந்தங்களிலேயும் பாதுகையானது பேசப்படுகிறது, எம்பெருமானுடைய அந்த பாதுகையானது பேசப்படுகிறது. ஆகையினாலே இந்த 2 இடத்திலேயும் அது எப்படி இருக்கிறது, நிர்விசேஷம், எந்த வேறுபாடும் இல்லாமல் என் தலைமையிலே இருப்பதோடு, அது வேதத்தினுடைய தலைமையிலே இருப்பதோடு எந்த வேறுபாடும் இல்லாமல் இது இப்படி இருக்கிறது. இப்படிப்பட்ட பாதுகையினுடைய பெருமை முதல்ல யாரால் சொல்லப்பட்டது என்றால், அதை 3வது பாதத்திலே தெரிவிக்கிறார். பிராச்சேதச பிரபிருதிபிஹி பிரதமோபகீதம், வால்மீகி முனிவர் முதலானவர்களாலே முதல்ல சொல்லப்பட்டது. எது? ரங்கபதிர் பாதுகையோர் யுகம் தத்து, ஸ்ரீரங்கநாதனுடைய அந்த பாதுகை இணைகள், அதை நான் ஸ்தோஷ்யாமி, நான் அதை இப்பொழுது உங்களுக்கு அதை துதிக்கிற ஒரு ஸ்தோத்திரமாக வழங்கப் போகிறேன், துதிக்கப் போகிறேன். இந்த பாதுகை என்கிறது உயர்ந்தவர் தலையிலேயும் இருக்கிறது, தாழ்ந்தவர் தலையிலேயும் இருக்கிறது. உண்மையிலே அப்படித்தானே பார்க்கிறோம். சன்னிதிகள் எல்லாம் சென்ற ஸ்ரீசட கோபன் என்று ஒன்று சாதிக்கிறார்கள். அது என்ன? எம்பெருமானுடைய பாதுகை தானே. அது எல்லார் தலையிலும் வைக்கிறார்கள். ரொம்ப உயர்ந்தவனாயிருந்தால், பெரிய கோட்டீஸ்வரன் பணக்காரன் பெரிய பதவியில் இருப்பான், அவன் தலையிலேயும் இந்த சடாரியை வைக்கிறார்கள். மிகவும் தாழ்ந்தவராக இருக்கிற நம்முடைய தலையிலேயும் சடாரியை வைக்கிறார்கள், ஸ்ரீசடகோபனை வைக்கிறார்கள். அப்போ என்ன? உயர்ந்தவர் தலையிலேயும் இருக்கிறது, தாழ்ந்தவர் தலையிலேயும் இருக்கிறது. என்னால் அதுதான் இந்த பாதுகையினுடைய எளிமை. அதனுடைய மேன்மை என்னன்னு கேட்டா, உயர்ந்தவர்கள் இடத்துல இருப்பது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? நிகமோத்தமாங்கே என் நிவிஷத்தே,
நிகமோத்தமாங்க நிகமத்தினுடைய உத்தமாங்கமான வேத சிரஸான வேதாந்தங்களிலே அது இருக்கிறது. அந்த மமமூர்த்தினி அப்பி என்னுடைய தலையிலையும் நீச்சேபி மமமூர்த்தினி அப்பி என்னுடைய தலையிலேயும் இருக்கிறது. அதனால் அதுக்கு ஒரு குறையும் கிடையாது. அப்படிப்பட்ட பாதுகை, அந்த பாதுகையை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அது எப்படிப்பட்டது? வால்மீகியாலே முதலிலே நமக்கு காட்டி கொடுக்கப்பட்டது அது ஸ்ரீராமாயணத்திலே. அதனால அந்த பாதுகையை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். இதற்கு அடுத்தபடியாக 6வது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுகிறார்? இதை ஒரு உதாரணத்தை கொண்டு இன்னும் சற்று அழகாக விளக்குகிறார். இதனால குறைவு வராதா? உயர்ந்தவர் தலையிலே இருக்கிற பாதுகை மிகவும் தாழ்ந்தவரான நம் தலையிலே போய் வந்து நின்றால் அதனால் பாதுகைக்கு ஏதேனும் குறைவு வாராதா என்று நமக்கு சந்தேகம் ஏற்படலாம் அல்லவா? அதற்கு ஒரு உதாரணம் தெரிவிப்பது போல வேறொரு கருத்தை அடுத்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். தத்தே முகுந்தமணி பாதுகையோர் நிவேஷாத் வல்மீக சம்பவகிரா சமதாம் மமோக்திஹி கங்கா பிரவாக பதிதஸ்ய கியானிவ ஸ்யாத் ரத்யோதகஸ்ய யமுனா சலிலாத் விசேஷா. ரொம்ப அழகான விஷயம் தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். என்ன சொல்லுகிறார்? இந்த மணிபாதுகை, பாதுகை என்னாலே அது நல்ல மாணிக்கங்கள் எல்லாம் இழைக்கப்பட்ட பாதுகை, அதனால மணிபாதுகைன்னு சொல். முகுந்த மணிபாதுகையோஹோ நிவேஷாத், முகுந்த மணிபாதுகை இருக்கிறதே அந்த பாதுகை, அந்த பாதுகைகளிலே என்னுடைய வார்த்தையை வைக்கிறேன்ற. என்னுடைய வார்த்தையை பாதுகைகளிலே வைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? பாதுகைகளை பற்றி நான் சில வார்த்தைகளை இப்பொழுது சொல்ல போகிறேன், இனிமேல் சொல்ல போகிறேன். தத்தே முகுந்த மணிபாதுகையோர் நிவேஷாத். இப்படி நான் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் எப்படி ஆப்போர் தெரியுமோ? வல்மீக சம்பவகிரா சமதாம் மமோக்திஹி. வல்மீக சம்பவகிரான், வல்மீகம் என்னால புற்று, அதிலேருந்து உண்டானவர் யார்? வால்மீகி. அப்ப அவருடைய ஒரு ஸ்ரீசூக்திகளுக்கு இது சமமாக ஆக போகிறது என்னுடைய வார்த்தை என்று. இவர் தம்மை ரொம்ப நீச்சன்னு சொல்லிக் கொள்ளுகிறார். கீழ் ஸ்லோகத்தில் கூட என்ன சொன்னார்? நீச்சேபி என்று சொன்னாரா இல்லையா? நீச்சேபி ஹந்தம் அமமூர்த்தினி என்று சொல்லுகிற பொழுது தம்மை மிகவும் நீச்சன்னு சொல்லிக் கொண்டார். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்னால், என்னுடைய அந்த வாக்கானது வால்மீகியினுடைய வாக்கை போல ஆக போகிறது அப்படின்னு சொன்னார். வால்மீகியினுடைய ஸ்ரீராமாயணத்திற்கு சமமாக இந்த பாதுகா சகஸ்திரம் ஆக போகிறது என்று வேதாந்த தேசிகனே அருளி செய்கிறார். நான் இப்படி செய்வது கொஞ்சம் அகங்காரத்தின் வசப்பட்டது இல்லையோ? நாம் ரொம்ப பணிவாக அவையடக்கத்தோடு என்றா தெரிவிக்க வேண்டும். இப்படி என்ற வார்த்தை வால்மீகி ராமாயணத்திற்கு சமம் என்று சொல்லலாமா என்று கேட்டால் அந்த அவையடக்கத்தை உத்தரார்த்தத்திலே காட்டுகிறார். அதாவது பிற்பகுதியிலே மிக அழகாக காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? பெரிய கங்கை ஆறு ஓடுகிறது, புனிதமான கங்கை ஆறு. கங்கா பிரவாக பதிதஸ்யா. அங்க கங்கா பெரிய பிரவாகமாக கங்கை ஓடுகிறது. அந்த கங்கை ஓடுகிற பொழுதோ அந்த கங்கையில என்ன போய் சேருகிறதுன்னு பார்த்தா ரத்யோதகஸ்யா, தெருவில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறது, தெருவினுடைய அழுக்கு தண்ணீர், அந்த தெரு தண்ணீர் எல்லாம் போய் கங்கையில தான் போய் விழறதான் கடைசியில். ஆனால் அதே கங்கையில போய் யமுனா அசலிலம், யமுனா நதி மிகவும் புனிதமான நதியான யமுனா நதியும் போய் சேர்றது. அதாவது தெருவிலே ஓடுகின்ற சாக்கடை நீரும் போய் சேர்கிறது, யமுனா நதியும் போய் சேர்கிறது. அதனால கங்கைக்கு என்ன குறைவு? கங்கை எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது எப்படி இருந்தாலும் அதுல ஒன்றும் குறையே இல்லாதான் இருக்கும். அதுபோல யமுனா சலீலாத்து கோ கியானி வஸ்யாத் விசேஷா. என்ன வேறுபாடு? கங்கை எப்பொழுதும் தன்னுடைய தன்மை மாறாது. அதுல யமுனை நதி கலந்தாலும் சரி, அல்லது தெருவிலே ஓடுகின்ற சாக்கடை நீர் கலந்தாலும் சரி, யமுனையுடைய இது மாறப்போ, அதாவது கங்கையினுடைய புனிதத்தன்மை அது மாறப்போவதில்லையே. அதுபோல இந்த பாதுகை கீழ் ஸ்லோகத்தில் சொன்னபடி வைத்துக் கொண்டோமானால் அது உயர்ந்தவர் தலையில, வேதாந்தத்தினுடைய தலையில இருந்தாலும் சரி, என் தலையில இருந்தாலும் சரி, அதற்கு ஒன்றும் மாறுபாடு ஏற்பட, அதனுடைய பெருமைக்கு ஒரு குறவும் ஏற்பட போவதில்லை என்றது கீழ் ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம். இப்ப இந்த ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, எல்லாம் இப்போ அதாவது கங்கா நதியில சேர்ந்த யமுனா நதியும் இப்ப கங்கை என்றுதான் அழைக்கப்படும். அதாவது யமுனையினுடைய தண்ணீர் கங்கையில சேர்ந்து விட்டதானால் அதுவும் கங்கை ஆயிடும். அப்ப ரத்யோதகம் என்று சொன்னாரு, தெருவிலே ஓடுகின்ற நீர், அதுவும் கங்கையில சேர்ந்தாலும் கடைசியில என்ன ஆயிடும் கேட்டா அதுவும் கங்கை நீராத்தான் ஆயிடும்.
அப்போ என்ன ஆச்சு? அந்த சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால், கங்கையோடு சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால், அந்த தெருவிலே ஓடுகின்ற நீரும் கங்கா நீர் ஆகி விடுகிறதோ இல்லையோ, அதுபோல பாதுகையனோடு சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால் என்னுடைய வாக்கும் கூட வால்மீகி ராமாயண ஸ்லோகத்திற்கு சமமாக ஆகிவிடுகிறது என்று அத்தை சொல்லுகிறார். அதான் விஷயம். என்ன ஆயிடுச்சு? இப்போ என் வார்த்தை எப்படி வால்மீகியினுடைய ஸ்ரீராமாயணத்திற்கு சமமாக ஆகும் என்று கேட்டால், நான் சொல்லுவது பாதுகையினுடைய பிரபாவமாகினாலே, அப்போ பாதுகையினுடைய பிரபாவத்தாலே என்ன ஆயிடும்? என்னுடைய வார்த்தையும் பாதுகை அதாவது கங்கா பிரவாகத்திலே சேர்ந்த அந்த தெருவினுடைய நீர் போல என்னுடைய வார்த்தையும் கூட ஸ்ரீராமாயணத்தினுடைய ஒரு ஸ்ரீராமாயணத்திற்கு சமமாக அப்படி ஆகிவிடும் என்று சொல்லுகிறார். அதாவது என்ன கருத்து என்னால், உலகத்திலே அவரவர்கள் நன்மை தீமைகள், அதாவது தீமைகளை போக்கிக் கொள்வதற்கும் நன்மைகளை உண்டாக்கி கொள்வதற்கும் ஸ்ரீராமாயண பாராயணம் பண்ணுவது என்று ஒன்று உண்டு. இப்போ வேதாந்த தேசிகனே தம்முடைய இந்த ஸ்ரீசூக்தியை, அதாவது பாதுகா சாஸ்திரத்தை, இதுவும் ஸ்ரீராமாயணத்திற்கு சமம் என்று சொல்லி இருக்கிறபடினாலே நன்மை தீமைகளுக்காக, அதாவது தீமைகளை போக்கிக் கொள்வதற்காக, நன்மைகளை உண்டாக்கி கொள்வதற்காக இந்த பாதுகா சகஸ்திரத்தையும் ஸ்ரீராமாயணம் போலவே பாராயணம் பண்ணலாம், அது நல்ல பலனை கொடுக்கும் என்பது போன்ற கருத்தை இதில் அவர் வெளியிடுகிறார் என்று கூட நாம் கொள்ளலாம். ஸ்ரீ பராசர பட்டரும் கூட ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே அருளி செய்கிற பொழுது, எம்பெருமானை துதிப்பதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்றாலும் கூட நான் எம்பெருமானை துதிக்கிறேன், அதனால எம்பெருமானுக்கு ஒரு குறவும் கிடையாது, எப்படி போலே அப்படின்னு அவர் ஒரு உதாரணம் காட்டுகிற பொழுது இதையே சற்று மாற்றி சொன்னார். அவர் வேறு விதமாக சொல்றதை தான் இவர்கள் மாற்றி சொல்லுகிறார்கள். முதல்ல பராசர பட்டர், பிறகுதானே வேதாந்த தேசிகன். அவர் பராசர பட்டர் என்ன சொன்னார்? ஒரு கங்கையில போய் தேவமாதர்களும் நீராடுகிறார்கள், ஒரு நாயும் குளிக்கிறது. நாய் குளிக்கிறது என்கிறதுக்காக கங்கைக்கு ஒரு தாழ்வோ இல்லை தேவமாதர்கள் குளித்தபடியினாலே தான் உயர்வு என்றோ கிடையாது. அந்த கங்கை என்கிறது எப்பொழுதும் புனிதமாயே இருக்கிறது. அதுல தேவர்களும் வந்து நீராடலாம், ஒரு தெருவில் போகிற ஒரு நாயன் நீராடலாம், அதனால கங்கைக்கு எந்த இழுக்கும் இல்லை என்றார். அது போலத்தான் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், இதெல்லாம் நைச்சியானுசந்தானத்தாலே தம்மை நீச்சன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார் வேதாந்த வாசிரியர். அதனால அவர் என்ன சொல்லுகிறார்? நான் தொட்டு பரிமாறினாலும் அந்த திருவடிகளுக்கு, பாதுகைகளுக்கு எந்த விதமான ஒரு குறையும் வாராது. இன்னும் சொல்ல போனால், அந்த பாதுகையோடு ஏற்பட்ட சம்பந்தத்தாலே என்னுடைய வாக்கே என்ன ஆகிவிடுகிறது என்னால் ஸ்ரீராமாயணம் போல ஆகிவிடுகிறது என்று இப்படியாக அந்த பெருமையை மிக அற்புதமாக அருளி செய்து கொண்டார். ஆக இந்த 2 ஸ்லோகத்திலே அவர் என்ன சொன்னார்? கீழே 5வது ஸ்லோகத்திலே அவர் தெரிவிக்கிற பொழுது என்ன சொன்னார்? வேதங்களுடைய தலையிலேயும் இந்த பாதுகை இருக்கிறது, என்னுடைய தலையிலேயும் இந்த பாதுகை இருக்கிறது, ஆனால் இதனால் இந்த பாதுகைக்கு எந்த குறையும் கிடையாது என்று, அப்படிப்பட்ட பாதுகையை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். அதை விளக்குபவர் போல அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னால், கங்கையிலே தெருவினுடைய நீரும் போய் சேருகிறது, யமுனா நதியும் போய் சேருகிறது, அதனால் கங்கைக்கு என்ன குறைவு, அதுபோலத்தான் என்ற அந்த அர்த்தத்தையும் சேர்த்து நாம் இங்கே அனுபவிக்கும்படியாக அற்புதமாக இப்படி பாதுகையினுடைய பிரபாவத்தை வேதாந்த தேசிகன் நமக்கு காட்டி கொண்டு வருகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.